இன்னைக்கு நாம் கம்பராமாயணத்தில் கைகேயியோட 2 வரத்தினால தசரதன் துயரத்துக்கு தள்ளப்பட்ட கதையை தான் பார்க்க போகிறோம். அயோத்தி மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியில் கொண்டாடிட்டு இருந்தாங்க. ராமர் பட்டாபிஷேகத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. மக்கள் எல்லாரும் பண்டிகை போல ஆரவாரத்தோடு இருந்தாங்க. ஆனால் அடுத்து நடக்க போகும் பூகம்பத்தை பற்றி யாருக்கும் தெரியல. ராமர் அரசால போகிறத நினச்சி அயோத்தி மக்கள் போலவே கைகேயியும் சந்தோஷத்தோடு இருந்தாங்க. அங்கே வந்த மந்தாரை கைகேயை எப்படியாச்சும் அவங்க சூழ்ச்சி வலையில் சிக்க வைக்க பார்த்தாங்க. ராமர் ஆட்சிக்கு வந்தால் உன்னோட பெருமையும் சக்தியும் இந்த ராஜ்யத்தில் குறைஞ்சிடும்னு சொன்னாங்க. இதை ஆரம்பத்தில் ஏற்றுக்காத கைகேயி மந்தாரை பேச பேச அவங்க மாய வலையில் விழுந்துடுறாங்க. இப்போ கைகேயி மனசில் ராமர் அரசால போகிறத நினச்சி சந்தோஷம் மாறி பேராசை பரவ ஆரம்பிச்சிருச்சு. இதனால் ரொம்ப கோபமாக அந்தப்புறத்தை நோக்கி போகிறாங்க. அங்கே அவங்களோட பட்டாடைகளை களைஞ்சிட்டு பழைய ஆடைகளை அணிஞ்சிக்கிறாங்க. இந்த செய்தியெல்லாம் கேள்விப்பட்ட தசரதர் கைகேயியை பார்க்க வராரு. மிகுந்த கோபத்தில் இருந்த கைகேயி தசரதனை பார்த்து, எனக்கு 2 வரங்கள் தரேன்னு சொன்னீங்களே, அது இப்போ வேணும்னு கேட்டாங்க. தசரதனும் சரி கேளுன்னு சொன்னார். கைகேயி பரதன் நாடாளணும்னும் ராமர் 14 வருஷம் வனவாசம் போகணும்னும் வரமாக கேட்குறாங்க. இதை கேட்ட தசரதனுக்கு தலையில் இடியே விழுந்த மாதிரி இருந்துச்சு. இந்த செய்தியை கேள்விப்பட்ட ராமர் தன்னோட தந்தையோட முடிவை நான் முழு மனசோடு ஏற்றுக்கிறேன்னு சொன்னார். அவரோட மனசு ரொம்ப தெளிவாகவும் அமைதியாகவும் இருந்துச்சு. ராமர் வனவாசம் போக போகிறாருன்னு தெரிஞ்ச அயோத்தி மக்கள் உடஞ்சி போயிட்டாங்க. தீராத துன்பத்திற்கு தள்ளப்பட்டுட்டாங்க. அயோத்தி மக்களோட இதயங்கள் எல்லாம் நொறுங்கிடுச்சு. தசரதன் அழுது புலம்புறாரு. இதெல்லாம் கைகேயி பொருட்படுத்தவே இல்லை. அவங்களோட முடிவில் உறுதியாக இருந்தாங்க. இந்த சோகமான நிகழ்வு தான் ராமாயணத்தோட பெரும் பாதை ஆரம்பமாக காரணமாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இந்த பகுதியில் ராமன் அவரோட வனவாச செய்தியை கேட்டு அவர் அரசவையிலிருந்து பிரிகிற உணர்ச்சி மிகுந்த காட்சிகளை வாங்க பார்க்கலாம். கைகேயி ராமர் 14 வருஷம் வனவாசம் போனோன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ராமர் அவரோட தார்மீக அடிப்படையில் அமைதியாகவும் பொறுமையாகவும் அதை ஏற்றுக்கிறாரு. தசரதனோட தீர்மானத்துக்கு எந்த விதமான எதிர்ப்பும் அவர் சொல்லலை. ராமர் வனவாசம் போக போகிறத பற்றி சீதாதேவி கிட்ட சொல்கிறாரு. சீதை, நானும் உங்கள் கூடவே உங்களோட துணையாக காட்டுக்கு வரேன்னு சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் இதை ஏற்றுக்காத ராமர் சீதையோட பாசத்துக்கு கட்டுப்பட்டு அவரையும் வனவாசத்துக்கு அழைச்சிட்டு போக சம்மதிக்கிறார். லக்ஷ்மணன் தன்னோட அண்ணனான ராமரை பெரிய மனம் இல்லாமல் அவரும் வனவாசத்துக்கு தயாராகிறாரு. ராமர் தன்னோட தாயான கௌசல்யாவை வணங்குறாரு. கௌசல்யா ராமனோட நிலைமையை நினச்சி ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஆனாலும் ராமரோட தார்மீக நிலைப்பாட்டை நினச்சி பெருமையும் படுறாங்க. தசரதர் தன்னோட வாக்குக்கு கட்டுப்பட்டு அமைதியாக நிற்கிறாரு. ராமர் தன்னோட நாட்டை விட்டு வெளியே போகிறத நினச்சி கண் கலங்கி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ராமர், சீதை, லக்ஷ்மணன் 3 பேரும் காட்டுக்கு செல்ல தயாராகிறாங்க. அயோத்தி மக்கள் அவங்களோட பிரியமான ராமனை விட்டுட முடியாமல் அவரை பின்தொடர்ந்து போகிறாங்க. இதுதான் ராமனோட வனவாச பயணத்தோட துவக்கம். இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு அடுத்த பகுதியில் பார்ப்போம். இந்த பகுதியில் பரதன் அயோத்திக்கு திரும்பி வர்றதை பற்றியும் சித்திரக்கூடத்தில் ராமரை சந்தித்து பேசுகிறத பற்றியும் பார்க்க போகிறோம். ராமர் வனவாசம் போன செய்தியை கேட்ட பரதன் அயோத்திக்கு வேகமாக வராரு. அயோத்தி முழுதும் சோகத்தில் மூழ்கி இருக்கிறத பார்க்குறாரு. தான் இல்லாத நேரத்தில் ராமர் வனவாசம் அனுப்பப்பட்டதையும் தன் தாய் வற்புறுத்தலால் தானே மன்னனாக அறிவிக்கப்பட்டதையும் கேட்டு உடஞ்சி போயிடுவார். அரச பதவியை ஏற்க மறுத்த பரதன் ராமரை திரும்பி கூட்டிகிட்டு வரேன்னு வாக்களிக்கிறாரு. ராமர் காட்டில் இருக்க சித்திரக்கூடத்தில் இருக்கிறாருங்கிற செய்தியை தெரிஞ்சுக்கிட்ட பரதன் அங்கே கிளம்புறாரு. அவருடைய அயோத்தி மக்களும் ராமரை அழைச்சிட்டு வர போகிறாங்க. மந்திரிகளுடனும் மக்களுடனும் பரதன் கடுமையான காட்டுப்பாதையில் பயணம் செய்கிறாரு. பரதனோட மனசாட்சி ராமனை அழைச்சிட்டு வந்துடணும்னு உறுதியாக இருந்துச்சு. எல்லாரும் சித்திரக்கூடத்தை வந்து சேர்றாங்க. பரதன் ராமரோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு. இருவரும் பாசத்தோட கட்டி பிடிச்சிக்கிறாங்க. பரதன் ராமரை
திரும்பி அயோத்திக்கு வர வற்புறுத்துறாரு. என்னதான் பரதன் வற்புறுத்தினாலும் ராமர் தன்னோட தர்மத்தையும் தந்தையின் வாக்குறுதியையும் காக்க வேணும்னு சொல்லி அயோத்தி வர மறுக்கிறாரு. ராமர் இப்படி சொன்ன அப்புறம் அவரோட பாதணிகளை பரதன் கேட்டு வாங்குறாரு. அந்த பாதணிகளை ராஜ சிம்மாசனத்தில் வச்சு ஆட்சியை நிலைநாட்டுவேன்னு உறுதியளிக்கிறாரு. ராமரோட பாதணிகளை வாங்கிக்கிட்டு அயோத்திக்கு திரும்புகிறாரு. அடுத்து என்ன நடந்துச்சுன்னு அடுத்த பகுதியில் பார்ப்போம். இந்த பகுதியில் தசரதனோட இறப்பை பற்றியும் அயோத்திய காண்டத்தோட போதனைகளை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். ராமர் வனவாசம் போன அப்புறம் தசரத மன்னனோட உடல்நிலை ரொம்ப மோசமாகுது. ராமரை பிரிஞ்ச வேதனை அவரோட உடலையும் மனசையும் உருக்குது. ஒரு நாள் இரவு தசரதன் கௌசல்யாவை அழைச்சு தன்னோட வாழ்நாளில் அவர் செஞ்ச பெரிய பாவத்தை பற்றி சொல்கிறாரு. இளம் வயசில் ஒரு முனிவரோட மகனை தவறுதலாக தசரதன் கொன்னுடுறாரு. அங்கே வந்த முனிவர், நான் என் மகனை பிரிஞ்சு கஷ்டப்படுற மாதிரி நீயும் உன்னோட மகனை பிரிஞ்சு கஷ்டப்படுவேன்னு சாபம் கொடுத்துட்றாரு. அந்த சாபத்தோட விளைவு தான் நான் இப்போ ராமரை பிரிஞ்சு கஷ்டப்படுறேன்னு சொல்கிறார். ராமரோட பிரிவை தாங்க முடியாமல் ராமரோட பேரை சொல்லிக்கிட்டே தசரதனோட உயிர் பிரியுது. அரண்மனை முழுசும் இது பெரும் துயரத்தை உருவாக்குது. அயோத்தி தசரதனோட ஆட்சியில் ஒரே மகிழ்ச்சியாக இருந்தது. இப்போ அயோத்தி மக்கள் தங்கள் மன்னரோட பிரிவால் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இப்படி தான் அயோத்திய காண்டம் முடிவுக்கு வருது. இந்த அயோத்திய காண்டத்தில் மந்தாரையோட சூழ்ச்சி, கைகேயோட சுயநலம், ராமரோட தர்ம நிலைப்பாடு மற்றும் அவரோட தியாக குணம், சீதையின் பக்தி, லக்ஷ்மணோட சகோதர பாசம், அயோத்தி மக்களின் விசுவாசம், பரதனோட நேர்மை, தசரதனோட வாக்கு, இதை பற்றிலாம் பார்த்தோம். இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.